ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு எவ்ரிடே லேர்னிங் ஈஸி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஹிந்தியில் பிராத்தமிக் புக்கில் இருக்கிற லெசன்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி நம்ம பிராத்தமிக் புக்கில் பாட் அட்டாரக், அதாவது பாடம் 18. ஸோ இதில் இது பாஸ்ட் டென்ஸ் பாடம். வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். சுரேஷ் ஆயா, பகன் பி ஆயி. சுரேஷ்ன்றது ஒரு பையனோட பேர். ஆயா அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது இது பாஸ்ட் டென்ஸு, வந்தான். பகன் பி ஆயி, பகன்னா சகோதரி, இந்த பீன்றது சகோதரியும் வந்தாள். அதாவது ஒரு பெண்ணுக்கு யூஸ் பண்ணும்போது தீ சவுண்டில் தான் முடிக்கணும் பாஸ்ட் டென்ஸ்னால். ஸோ அதனால தான் அது ப்ரெசண்ட்னாலுமே அப்படி தான், அதாவது தீ சவுண்டு முடியும், இது தீ தான் முடியும். சரிங்களா? இப்போ பாடத்துக்குள்ளே போகலாம். சுரேஷ் ஆஜ் பெங்களூர் சே ஆயா. சுரேஷ் இன்று பெங்களூரில் இருந்து வந்தான் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வகு சபேரே 7 பஜே ஆயா, அவன் காலையில் 7 மணிக்கு வந்தான் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, சுரேஷ் கே சாத் உஸ்கா பாயி பி ஆயா. சுரேஷுடன், அதாவது கே சாத்துனா உடன் அப்படின்ற மீனிங் வரும். உஸ்கா, உஸ்கானா அவனுடைய, பாயி, பாயினா சகோதரன், பகன்னா சகோதரி, பாயினா சகோதரன், சகோதரனும் வந்தான். அடுத்து சுரேஷ் கி சோட்டி பகன் பி ஆயி. ஸோ சுரேஷினுடைய சோட்டினா சின்ன, அதாவது சின்ன சகோதரியும் வந்தாள். இந்த இடத்துல கவனிக்கணும் என்னன்னா, இந்த பகன்றது பெண் பால், அதனால் இங்கே கீ கொடுத்துருப்பாங்க. சுரேஷின் உடைய, அதாவது ஒரு பெண்ணுக்கு சொல்லும் போது கீ அப்படின்னு உச்சரிக்கணும். ஒருவேளை நம்மளோட வயசுக்கு மூத்தவர் ஒரு ஆணாக இருந்தான்னா கே அப்படின்னு வரும். சாதாரணமாக நம்ம ஃப்ரெண்டுன்னா கான்னு சொல்லிக்கலாம். ஸோ இது அந்த இடத்தினுடைய நபர்களை குறி வச்சு தான் அந்த இடத்துல மாறி வரும். ஓகே, நெக்ஸ்ட் வே சப் மேரே கர் ஆயே, அதாவது வேன்றது அவர்கள், சப்னா எல்லோரும், எங்களுடைய, மேரானா என்னுடைய, மேரேனா எங்களுடைய வீட்டிற்கு வந்தார்கள். ஆயே, இங்கெல்லாம் ஆயா ஆயான்னு கொடுத்தாங்க, இங்கே ஆயேனா வந்தார்கள். வே ஸ்டேஷன் சே கர் தக் பைத்தல் ஆயே, அவர்கள் ஸ்டேஷனில் இருந்து வீடு வரை நடந்து வந்தார்கள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, மேரா கர் ஸ்டேஷன் கே பாஸ் ஹை, என்னுடைய வீடு ஸ்டேஷனுக்கு பக்கத்தில், அதாவது கே பாஸ்னா அருகில், பக்கத்தில்ன்ற மீனிங் வரும், அருகில் இருக்கிறது. அடுத்து ஆஜ் ரெயில் காடி ஏக் கண்டா தேர் சே ஆயி, அதாவது இன்று ரயில் காடி, ரயில்னா ரெயில், அதாவது நம்ம ட்ரெயின் சொல்லுவோம், இது ரெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ட்ரெயின் 1 மணி நேரம், அதாவது 1 மணி நேரம் லேட்டாக வந்துச்சு, தாமதமாக வந்தது. இந்த ரயில் காடின்றதும் பெண்பால், அதனால் ஆயி அப்படின்னு முடிச்சிருக்காங்க. சுரேஷ் பெங்களூர் சே மேரே லியே சந்திரா லாயா. சந்திரானா ஆரஞ்சு பழம். ஓகே, எனக்காக ஆரஞ்சு பழம் கொண்டு வந்தான். வகு மேரே பிதாஜி கேலியே அங்கூர் பி லாயி. ஸோ அங்கூர்னா திராட்சை. சரி, அடுத்து அங்கூர் பகுத் படியாதா, படியானா நல்லா இருந்துச்சு. ஸோ அச்சா அப்படின்னாலும் நல்லதாக இருந்ததும், படியா அப்படின்னாலும் நல்லா இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் வரும். கியா சந்திரா அச்சா நஹிதா. ஸோ அங்கூர் நல்லா இருக்குன்னு சொல்கிற, அப்போ ஆரஞ்சு நல்லா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆரஞ்சு சந்திரா பி பகுத் அச்சா தா, ஆரஞ்சும் நல்லா இருந்துச்சு அவன் சொல்லி முடிச்சிட்டான். ஸோ அடுத்து சுரேஷ் மேரி பகன் கேலியே ஹாத்தி தாந்த் கா ஏக், அதாவது கிலௌனா பி லாயா. இது கிலௌனான்னா பொம்மை, அதாவது ஹாத்தி தாந்த், யானையுடைய தந்தத்திலான ஒரு பொம்மையை கொண்டு வந்தான். யாருக்காக? என்னுடைய சகோதரிக்காக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கியா தும் ஸ்டேஷன் பர் கயே, என்ன நீ ஸ்டேஷனுக்கு போனியா அப்படின்னு கேட்குறாங்க. நஹி மைன் ஸ்டேஷன் நஹி ஸ்டேஷன் பர் நஹி கயா, இல்லை நான் ஸ்டேஷனுக்கு போகலை. உஸ்கி
சிட்டி முஜே நஹி மிலி. சிட்டினா லெட்டர். அவனுடைய அதாவது உஸ்கினா அவனுடைய. இந்த இடத்துல ஏன் உஸ்கின்னு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த சிட்டின்றது ஒரு பெண்பால். அதாவது நம்ம இந்தியில் வந்து பொருட்களுமே பெண்பால் ஆண்பால் பிரிப்பாங்க. அதனால சிட்டின்றது ஒரு பெண்பால். அதனால உஸ்கி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உஸ்கி சிட்டி முஜே நஹி மிலி. அவனுடைய லெட்டர் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கல் ஹமாரே ஸ்கூல் மே ஏக அதாவது ஜல்சா தா. நேற்று எங்களுடைய பள்ளியில் ஒரு கூட்டம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஏதாவது ஃபங்க்ஷனுக்கான கூட்டம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் இது. ஓகே. ஹமாரே அதாவது ஹமாரே சிக்ஷா மந்திரி ஜல்சே மே போலே. அதாவது நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர், சிக்ஷானா கல்வி, மந்திரி கல்வித்துறை அமைச்சர் ஜல்சே மே போலே அதாவது அந்த மீட்டிங்கில் பேசினாரு அப்படின்னு சொல்கிறான். வே தேஷ் சேவா கே பாரே மே போலே. அவர் நாட்டு சேவையை பற்றி பேசினாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து மேரே பிதாஜி பி ஜல்சே மே ஆயே. என்னுடைய இந்த இடத்துல நோட் பண்ணால் மேரே அப்பா வந்து எப்பவுமே நம்மளோட வயசுக்கு மூத்தவர், அதே மாதிரி ஒரு ஆண், அதனால் மேரே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இந்த இடத்துல அம்மாவை கொடுத்துருந்தாங்கன்னா மேரி அப்படி தான் சொல்லணும். இது வந்து ஹிந்தியில் வந்து ஒரு ரூல்ஸ் மாதிரி. மேரே பிதாஜி பி ஜல்சே மே ஆயே. என்னுடைய அப்பாவும் கூட்டத்திற்கு வந்தார். ஓகே. லேக்கின் வே தேர் சே ஆயே. ஆனால் அவர் லேட்டாக தான் வந்தார் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறான். ஓகே. மேரி பகன் கல் ஜல்சே மே நஹி ஆயி. என்னுடைய சகோதரி நேற்று கூட்டத்திற்கு வரல. இந்த இடத்துல நோட் பண்ணால் பகன்றது பெண்பால், அதனால் மேரி அப்படின்னு முடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பிராத்தமிக் புக்கில் அட்டாரக் அதாவது 18வது பாடத்தோடைய தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் நான் வந்து கொடுத்துருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.